வணக்கம் டீச்சர்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டெட் பேப்பர் 2ல் உங்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஆறாம் வகுப்பு இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா டேர்ம் 3ல் யூனிட் 2 பார்க்கலாம். நம்ம தொடர்ந்து வீடியோ அப்லோட் பண்ணுவோம், சரிங்களா? கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால நம்ம அப்லோட் பண்ண வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் ரெகுலராக என்ன பண்ணுவேன், வீடியோ போஸ்ட் பண்ணி இந்த இங்கிலீஷை நான் என்ன பண்ணிடுவேன், கவர் பண்ணிடுவேன். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் நடந்துக்கிட்டு இருக்குது. ஜாயின் பண்ணிக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சோசியல் ஸ்டூடெண்ட்டு கேண்டிடேட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமானதை கவர் பண்ணுறோம், சரிங்களா? ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்தும், சரிங்களா? அதை மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. இந்த கொட்டேஷனை பார்த்து வச்சுக்கோங்க. எ டே வித்தவுட் லாஃபர் இஸ் டே வேஸ்டட். அதாவது ஒரு நாள் சிரிக்காமல் போனீங்கன்னா அந்த நாள் வேஸ்ட் ஆயிரும். அதனால் தினமும் என்ன பண்ணு, சிரி அப்படின்னு சொல்கிறாரு. எந்த நாள் சிரிக்கலையோ அந்த நாள் வேஸ்ட்டாக ஆன மாதிரி கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறவர் பார்த்திங்கன்னா சார்லி சாப்ளின். இந்த க்ளோசரி ரொம்ப முக்கியம். எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிறது புது விஷயத்தை தேடி போகிறது. ட்ராவலிங் ஃபார் டிஸ்கவரி. ஒரு புதுசான விஷயத்த நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறது, ட்ராவல் பண்ணுறது. எக்ஸ்ப்ளோரிங், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புது விஷயத்தை ட்ரை பண்ணுறது. இம்போசிங், கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ். ரொம்ப என்ன பண்ணுறது, இம்ப்ரெஸ் பண்ணுறது. ரொம்ப கிராண்டாக இருக்குது, அதே மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் இம்போசிங் அப்படிங்கிறது. இன்வேரியபிள்னா ஆல்வேஸ், ஆல்வேஸ் எப்பொழுதும். இன்வேரியபிளி, ஆல்வேஸ். வேரியபிள்னா எப்போவாது, இன்வேரியபிள்னா எப்போதும் அப்படி அர்த்தம், ஆப்போசிட். அந்த இன் அப்படிங்கிற ப்ரிஃபிக்ஸ் சேர்க்கும்போது அந்த மீனிங் மாறிடுது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். க்ரௌட் அப்படின்னா போஸ்டட் அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறது, கத்துறது அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா அந்த காக்கையெல்லாம் கத்துமில்ல, அந்த மாதிரி செருக்குத்தனமாக கொஞ்சம் செருக்காக என்ன பண்ணுறது, கத்துறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பில்லோட் அவுட். அப்படி பார்த்திங்கன்னா இந்த புகை வந்து காற்றுல அலையலையாக பறக்கிறதா அப்படின்னு சொல்லுவாங்க. பில்லோட் அவுட். டு ஃப்ளார் அவுட் இன் த விண்ட் அப்படின்னு சொல்கிறது, சரிங்களா? டு ஃப்ளார் அவுட் இன் த விண்ட் அப்படின்னு சொல்கிறது. த்ரெட்டனிங் அப்படின்னா வார்னிங், எச்சரிக்கை, கவனமாக இரு அப்படின்னு சொல்கிற மாதிரி. த்ரெட்டனிங், பயமுறுத்துறது, அந்த மாதிரி. பிளர் அப்படின்னா அன்கிளியர். நம்ம வீடியோலாம் பிளராக தெரியும் சொல்கிறோம்ல, அன்கிளியர். பிளர்னா அன்கிளியர். இந்த கிளாஸரி பொறுத்தவரை நேரடியாக என்ன பண்ண மாட்டாங்க, கொடுத்து கேட்க மாட்டாங்க. அந்த சென்டென்ஸை கொடுத்து அதில் இந்த கிளாஸரி தேவைப்படுறத வேர்டை அண்டர்லைன் பண்ணுவாங்க. நீங்கள் அது தெரியாட்டினாலும் அந்த சென்டென்ஸை படித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சிலது மேட்ச் ஆகிரும், சரிங்களா? அந்த சென்டென்ஸை 1 or 2 டைம்ஸ் நீங்கள் படித்து பார்க்கும்போது அந்த கீழே உள்ள ஆப்ஷனை பொருத்தி பாருங்கள், ஏதாவது கண்டிப்பாக என்ன ஆகும், மேட்ச் ஆகும். அடுத்து இது ரொம்ப முக்கியம். அதாவது லாஃபிங்கிறது ஒரு சயின்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்ஃபேக்ட் த சயின்ஸ் ஆஃப் லாஃபிங் இட்ஸ் எஃபெக்ட் ஆன் த பாடி இஸ் ரெஃபர் டு ஜெலட்டாலஜி. அதாவது நம்ம சிரிக்கிறவருடைய அந்த அறிவியல் தன்மை அல்லது சிரிக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படுற பயன் நம்ம பாடியில் அதை பற்றி படிக்கிறது பார்த்திங்கன்னா, சிரிக்கிறத பற்றியும் சிரிக்கிறதுனால ஏற்படுகிற அந்த விளைவுகளை பற்றியும் நம்ம பாடியில் நடக்கிற அந்த மாற்றங்களை பற்றியும் படிக்கிறது பார்த்திங்கன்னா ஜெலட்டாலஜி ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிக்கோங்க. அது மாதிரி சிரிக்கிறது பார்த்திங்கன்னா இம்யூனி சிஸ்டத்தை என்ன பண்ணும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பை என்ஹான்சிங் ஆன்டிபாடிஸை இம்ப்ரூவ் பண்ணுறது, அதாவது என்ஹான்ஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து இம்யூனி சிஸ்டம் என்ன ஆகும், பெட்டராகும். அதனால் சிரிக்க சொல்கிறாங்க, சரிங்களா? அதே மாதிரி செல் கவுண்டு என்ன ஆகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறையும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த அமெரிக்கன் காமெடி அவார்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிரிப்புக்காக என்ன கொடுக்குறது, இந்த ஃபீல்ட் ஆஃப் காமெடி. இது வந்து 1987லேருந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 1987. இந்த ஜெலட்டாலஜி அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து அப்ரப்ட்லி அப்படின்னா சடன்லி திடீரென. மொமெண்டம், த ஃபோர்ஸ் ஆஃப் மூவிங் பாடி. அதாவது மூவ் பண்ணுற போது ஏற்படுகிற அந்த விஷயத்தை என்ன சொல்கிறாங்க, மூமெண்டம் அப்படிங்கிறாங்க. மூமெண்டம். அன்ஃபார்ச்சுனேட்னா துரதிர்ஷ்டவஷ்டம், அன்லக்கி. ஸ்டால் அப்படின்னா ஃப்ரைட்டன்ட், பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிறது. திடீர்னு போகிறோம், திடீர்னு ஏதாவது ஒன்று கிராஸ் ஆகுது, அதை பார்த்து என்ன பண்ணுறோம், பயந்துடுறோம். ஸ்டால் அப்படி நிற்கிறோம், அதான் ஃப்ரைட்டன்ட். ரெஸ்ப்ளட்மெண்ட் அப்படின்னா
ரெஸ்பிளட்டன்ட் அப்படின்னா ரொம்ப மினுமினுக்கிறது, பிரில்லியன் அண்ட் அப்பியரன்சிங், தோற்றத்தில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக மினுமினுக்கிறது, அந்த மாதிரி தோற்றத்தில் பயங்கரமாக இருக்குது, அதுதான் ரெஸ்பிளட்டன்ட். கேவல்ரி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குதிரை படையத்தான் என்ன சொல்லுவாங்க, கேவல்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. மெக்னிஃபிசன்ட் அப்படிங்கிறது கிராண்ட், பெருசு, மெக்னிஃபிசன்ட் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறது. ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது ரஷ், மக்கள் கூட்டம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா அந்த பெங்களூர் அணி அந்த ஐபிஎல்ல ஜெயிச்சப்போ கொண்டாடுறப்ப பார்த்திங்கன்னா மக்கள் பெங்களூரில் நிறைய பேர் இறந்துட்டாங்க அந்த மக்கள் கூட்டத்தால், அதாவது ஸ்டாம்பேட் அப்படிங்கிறது. டிஸ்லாஜ் அப்படின்னா ஃப்ரீ, ஏற்கனவே இருக்கிறத ஃப்ரீ பண்ணி விடுறது, டிஸ்லாஜ் தளர்த்துறது, அதான் டிஸ்லாஜ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து க்ரான் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப வலியில் என்ன பண்ணுறது, கத்துறது, அன் அட்டரன்ஸ் எக்ஸ்பிரஸிங் பெயின் அப்படின்னு சொல்கிறது. பெல்லோட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கவ் அழுகிறத என்ன சொல்லுவாங்க, த க்ரை ஆஃப் அ கவ் அப்படிங்கிறது, அதாவது மாடு வந்து சில நேரத்தில் கத்தும், அதுதான் என்ன சொல்கிறாங்க, பெல்லோட் அப்படிங்கிறாங்க. ஸ்க்ராம்பிள்டு பார்த்தீங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டும் பார்த்திங்கன்னா வேகமாக என்ன பண்ணுறது, மூவ்மெண்ட் பண்ணுறது, ஸ்க்ராம்பிள். ஆக்வர்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ், ரொம்ப ஆக்வர்டு அப்படின்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அநாகரிகமாக இருக்கிறது, ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சென்சிட்டிவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதை பார்த்துங்க. ஹார்ட்லி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அரகண்ட், ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிறது. ஸ்கவுல் அப்படின்னா த்ரெட்டனிங் லுக், பயமுறுத்துகிற மாதிரி என்ன பண்ணுறது, பார்க்குறது. ரிட்ரீட் அப்படின்னா பின்வாங்கிறது, அல்லது ஒரு இடத்துல வந்து போகிறது, டு மூவ் அவே ஃப்ரம் அ பிளேஸ், அந்த மாதிரி சொல்கிறது. அது அன்பிளசன்ட் அப்படின்னா ரொம்ப டிஸ்அக்ரியபிள், பொருத்தமற்ற, அல்லது ரொம்ப பார்த்திங்கன்னா கொஞ்சம் அன்பிளசண்ட்டாக இருக்குது, உங்களுக்கு தெரியுது, மீனிங் தெரியும், அதை பார்த்துங்க. தமிழில் அன்பிளசன்ட். அடுத்து இந்த ஃப்ரேஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ், 2 or more வேர்ட்ஸ் சேர்ந்து ஒரு டுகெதர் டு பெர்ஃபார்ம் அ சிங்கிள் கிராமட்டிக்கல் ஃபங்க்ஷன் இன் சென்டென்ஸ். ஃப்ரேஸ்னால் 2-3 வேர்டு சேர்ந்து ஒரு மீனிங்கை தரும் ஒரு சென்டென்ஸில், அதை என்ன சொல்கிறது, ஃப்ரேஸ்ன்னு சொல்கிறது. ஃப்ரேஸில் என்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, ப்ரிடிகேட் இருக்காது. ஃப்ரேஸில் என்ன இருக்காது, சப்ஜெக்ட் இருக்காது, ப்ரிடிகேட் இருக்காது, ரொம்ப முக்கியம். சரிங்களா, இதில் நம்ம மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ட்ரீவ் லெவல் வித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவல், அதாவது ரோஸ் டு அண்ட் ஈக்குவல் லெவல், சரிசமமாக என்ன பண்ணுறது இருக்கிறது. ட்ரீவ் லெவல் வித், ரோஸ் டு அண்ட் ஈக்குவல் கேட்பாங்க, வாய்ப்பு இருக்குது. ஊஃப் வித் க்ளீ அப்படின்னா சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கத்துறது அப்படின்னு சொல்லலாம். ஷவுட் வித் எந்தூசியாசம் அண்ட் ஹாப்பினஸ். அடுத்து ஜாம்ட் அண்ட் த பிரேக்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ட்ரை டு ஸ்டாப் த மோஷன் இம்மீடியட்லி, திடீர்னு பிரேக் போடுறது, போயிட்டுருப்போம் திடீர்னு என்ன பண்ணி நிற்கிறது, அதான் ட்ரை டு ஸ்டாப் த மோஷன் இம்மீடியட்லி, அந்த இயக்கத்தை உடனே நிறுத்துறது, ஜாம் பண்ணுறது, நிற்கிறது. அடுத்து கிளங் ஃபார் டியர் லைஃப், இது பார்த்திங்கன்னா as if someone life depends on it, அதாவது ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் மேலே என்ன பண்ணுறது, சார்ந்து இருக்கிறது, அதுதான் சொல்கிறாங்க கிளங் ஃபார் டியர் லைஃப் அப்படின்னு சொல்கிறது. அது சார்ஜ் ஆஃப் த ரோடு அப்படின்னு பார்த்தோன்னா ரன் வெரி குவிக்லி இன் பேனிக், ஏதோ பதட்டத்தில் என்ன பண்ணுறது, வேகமாக ஓடுறது அந்த இடத்த விட்டு. ரன் வெரி குவிக்லி இன் பேனிக், ரொம்ப பதட்டத்தில் போகிறது, அதுதான் சார்ஜ் ஆஃப் த ரோடு. பீட் அ ஹாஸ்டி ரீட்ரீட் அப்படிங்கிறது டு லீவ் த பிளேஸ் குவிக்லி, ஒரு இடத்த விட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா வேகமாக போகிறது. இது நல்லா பார்த்து வச்சுங்க, நல்லா மேட்ச் பண்ணி வச்சுங்க, சரிங்களா, ரொம்ப முக்கியமானது. ட்ரீவ் லெவல்னால் ரோஸ் டு ஹை லெவல், ஈக்குவல் லெவல். ஊஃப் வித் க்ளீனாக பார்த்தீங்கன்னா ஷவுட் வித் அன் எந்தூசியாசம், ஹாப்பினஸ். ஜாம்ட் அந்த பிரேக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரை டு ஸ்டாப் த மோஷன், அது வரும். கிளங் ஃபார் டியர் லைஃப்னா as if one's life depends on it, charge of the road, ran very quickly. hasty retreatனா to leave the place quickly அப்படின்னு வரும், சரிங்களா, பார்த்து வச்சு கேட்பாங்க. அடுத்து இதெல்லாம் வந்து ஒரு சிரிப்புடைய நிறைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த பீம், ஸ்மைல், கஃபா, லாஃப், கிகிள் அப்படின்னா அந்த வேரியஸ் டைப் ஆஃப் சிரிப்புடைய நிறைய டைப் இது சொல்லலாம், இதை பார்த்து வச்சுங்க. ஒவ்வொன்றும் ஒரு மாதிரி இருக்கும், இதெல்லாம் சிரிப்புடைய வகைகள், இது மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரே மாதிரி மீனிங் தான் வரும். இப்போ பீம்னா ரொம்ப ப்ராட்லியாக ரொம்ப வாயை திறந்து சிரிக்கிறது, ஸ்மைல்னால் ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி சிரிக்கிறது, அந்த மாதிரி வரும். இந்த கஃபா அப்படின்னா லவுடாக சிரிக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா லாஃப்னா உங்களுக்கு தெரியும்,
அதே மாதிரி கிகிள்னால் இப்போ நர்வஸில் ஒரு மாதிரி ஸ்லைட்டாக லாஃப் பண்ணுறது அந்த மாதிரி வரும். இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் லாஃபர், சிரிப்புடைய மற்ற வகைகள். அதை பார்த்து வச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சிரிப்புடைய வகைகளை என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபில்அப் பண்ண சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பீம்டு அப்படின்னு வரும், அந்த மேலே பார்த்தது தான். இதுக்கு வந்து கஃபார்ட் அப்படின்னு வரும். அடுத்து லாஃப்ட், அடுத்து கிக்கிள்ட், அடுத்து ஸ்மைல், ஜஸ்ட் கீப் ஸ்மைலிங் அப்படின்னு வர்றது. சரிங்களா? இது கேட்க மாட்டாங்க, சும்மா நான் சொல்கிறேன், பார்த்து வச்சுங்க. த்ரெட்டனிங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஆங்க்ரி அப்படிங்கிறது வந்தீங்கன்னா அதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா ஸ்கவுல். எ ஹெவி ப்ளோ ஆர் ஹிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தம்ப் அப்படிங்கிறது. ஹேப்பனிங் ஜென்ட்லி அண்ட் ஸ்லோலி, இதுக்கு மீனிங் கிராஜுவலி. அப்படி போகிறத என்ன சொல்லுவோம், ஹேப்பனிங் ஜென்ட்லி அண்ட் ஸ்லோவாக போகிறத கிராஜுவல்னு இன்னொரு வேர்டில் சொல்லலாம். அடுத்து எனி பில்டிங் ஆஃப் பாஸ்ட் ஏஜ் ரெக்கார்ட்லெஸ் ஹிஸ்டாரிக் இம்பார்ட்டன்ட் பிளேஸ், அது அந்த காலத்தில் கட்டின மிகப்பெரிய அந்த வரலாற்று சின்னங்கள் என்ன சொல்லுவோம்னா மானுமெண்ட் அப்படின்னு சொல்கிறது. MONUMENT, மானுமெண்ட். பேட் லக் அப்படிங்கிறது அன்ஃபார்ச்சுனேட் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அடுத்து ஆண்டனம்ஸ். ஷேடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண்டனம்ஸ் பார்த்தீங்கன்னா சன்னி அப்படின்னு வரும். போர்டு அப்படின்னா இன்ட்ரெஸ்டட். க்ளீ அப்படின்னா உங்களுக்கு வந்து மிசரி. பேனிக் அப்படிங்கிறது காம். ஹேஸ்டி அப்படின்னா வேகமாக, ஸ்லோ, இதுக்கு ஆப்போசிட் ஸ்லோ. பார்த்துங்க. இதை மேக் பண்ணி சென்டென்ஸில் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இந்த ஆண்டனம்ஸை மட்டும் என்ன பண்ணுங்க, பார்த்து வச்சுங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. லிசனிங், ஸ்பீக்கிங் தேவை கிடையாது. அது கிராமர் ரொம்ப முக்கியம். அட்வர்ப்ஸ் பற்றி சொல்கிறாங்க. அட்வர்ப்ஸை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டெஃபினேஷனை படிச்சிருவோம். அட்வர்ப்ஸ் பார்த்திங்கன்னா எதை மாடிஃபை பண்ணும், வேர்பை மாடிஃபை பண்ணும். பை கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட், அதாவது அந்த ஆக்ஷன் எங்கே நடந்தது, எந்த பிளேஸ், எத்தனை தடவை அந்த ஆக்ஷன் நடந்தது, ஃப்ரீக்வன்சி, எந்த மேனரில், அந்த எப்படி நடந்தது, எந்த மேனரில் நடந்தது, அதே மாதிரி எந்த டயத்தில் நடந்தது, இதை பற்றிலாம் சொல்கிறது தான் அட்வர்ப் அப்படின்னு சொல்கிறது. இங்கே மேலே பாருங்கள், ஜாய் லிவ்ஸ் டவுன்ஸ்டேர்ஸ். டவுன்ஸ்டேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளேஸை குறிக்குது. அதே மாதிரி ஷி ஆஃபன் விசிட்ஸ் ஹர் கிராண்ட் பேரண்ட்ஸ், அந்த எத்தனை தடவை விசிட் பண்ணுறாங்க அப்படின்னு ஃப்ரீக்வன்சியை குறிக்குது. ஆஃபன். ஷி டான்சஸ் ஹாப்பிலி, அந்த மேனர் எப்படி அவர் டான்ஸர் பண்ணால் ஹாப்பிலி. அதே மாதிரி ஷி ரீசன்ட்லி ஏட் ஃபலூடா அப்படிங்கிறது இது டைமை குறிக்குது. சரிங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அதாவது பிளேஸ், ஃப்ரீக்வன்சி, அந்த எந்த மேனரில் அந்த ஆக்ஷன் நடக்குது, எப்போ நடக்குது, எந்த டைமில், இதை பற்றிலாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா அட்வர்ப். நான் வச்சுங்க அட்வர்ப். இதில் என்ன பண்ணுறாங்க, இந்த கிராமரில் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். The car was moving too fast. The lift is moving down. Jonah did her classwork regularly. Kirtivasan arrived late. இதெல்லாம் டயத்தை குறிக்குது. இதெல்லாம் அட்வர்ப். சரிங்களா? பால் ஆஃபன், அடிக்கடி என்ன பண்ணுறான், ஃப்ரீக்வன்சி. பிளேஸ் கிரிக்கெட், ஆஃபன் பிளேஸ் கிரிக்கெட் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சுகுணா நெவர் ஹெல்ப்ஸ் ஹர் மதர் அட் ஹோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்ப். சரிங்களா? அட்வர்ப். அந்த கார் வாஸ் மூவிங் டூ ஃபாஸ்ட். இந்த மூவ் பண்ணுறது தான் என்ன, அதாவது இந்த வெர்பை பற்றி தான் சொல்லுது. கார் போகுது, ஆனால் எப்படி போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது, அந்த மேனர். த லெஃப்ட் இஸ் மூவிங் டவுன், எங்கே போகுது, வேர், கீழே போகுது. சரிங்களா? அதேமாதிரி ஜோனா டிட்டர் கிளாஸ் ஒர்க் எப்படி பண்ணால், எந்த மேனரில் பண்ணா அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பண்ணால், ரெகுலராக பண்ணான், அதாவது டயத்தை குறிக்குது, ரெகுலராக பண்ணான், ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். கீர்த்திவாசன் அரைவ்ட் லேட், இது டைம். இது எல்லாமே என்ன, கீழே நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பால் ஆஃபன், அடிக்கடி அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி. சுகுணா வந்து நெவர் அப்படிங்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டயத்தில் வரும், ஒருபோதும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. அட்வர்ப்னா அதான். இல்லை கீழே உள்ள பாக்ஸில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து இது பண்ண சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமில் டுமாரோ வரும், டைம். அடுத்து ரெண்டாவது பிஹைண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிளேஸில் வரும், பிஹைண்ட் பின்னாடி, பிளேஸ். ஹாப்பிலி அப்படிங்கும் பார்த்தீங்கன்னா எந்த மேனரில், ஹாப்பிலி, இதுதான் அட்வர்ப் இதில், ஹாப்பிலி. அடுத்து நெவர், நெவர் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியில் வரும். அதே மாதிரி இதில் வர்ற லேட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்தால் டயத்தை குறிக்கும். சரிங்களா? டைம், லேட்னா டயத்தை குறிக்கும். அதேமாதிரி அடுத்ததில் த எலஃபண்ட் வாஸ் செட் ஃப்ரீ இந்த எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா டைம். சரிங்களா? எஸ்டர்டே டைம் குறிக்கும்.
இந்த இதில் வர்ற யூஸ்வலி அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி குறிக்கும். அதே மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு அஃபெக்ஷனேட்லி அப்படிங்கிறது மேனர், எந்த மேனரில் சொல்கிறது அஃபெக்ஷனேட்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்லி அப்படிங்கிறது உங்களுக்கு டயத்தை குறிக்கும். சரிங்களா, ஏர்லி அப்படிங்கிறது டயத்தை குறிக்கும். இந்த பிளேஸில் வர்றது பிஹைண்ட், ஹியர் அதெல்லாம் பிளேஸில் வரும். தேர், பிலோ அதெல்லாம் பிளேஸில் வரும். இதில் உள்ள பிலோ அதெல்லாம் பிஹைண்ட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா பிளேஸில் வரும். அதை பார்த்து வச்சுங்க. அதே மாதிரி ஹாப்பிலி, அஃபெக்ஷனேட்லி, லவுட்லி, ஸ்லோலி அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இயர்லி, ஹாப்பிலி அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வரும், மேனரில் வரும். சரிங்களா, நெவர், யூஸ்வலி, ஒன்ஸ், டுவைஸ் அதெல்லாம் ஃப்ரீக்வன்சி, அதை பார்த்துக்குங்க. எஸ்டர்டே, டுமாரோ, இயர்லி, நவுலாம் டயத்தில் வந்துடும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்வர்ப் என்னன்னா உங்களுக்கு வந்து இதை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து there was somebody standing nearby. ஆனந்த் came to school early. முரளி speaks softly. adverb. They have decorated the house beautifully. இந்த மாதிரி வரும். அடுத்து we always speak English during English classes. during அப்படிங்கிறது அந்த டைம். அடுத்து இதில் எது உங்களுக்கு வந்து அட்வர்பு எது அட்ஜெக்டிவ் அப்படின்னு கேட்க சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. அட்வர்பு அப்படிங்கிறது இந்த கைண்ட்லி, எவ்ரிவேர், அதே மாதிரி தென், லவுட்லி, அதே மாதிரி கான்ஸ்டன்ட்லி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வரும், அட்வர்பில் வரும். அட்ஜெக்டிவ்ங்கிறது சாஃப்ட், ஸ்வீட், பிரைட், ஃபியூ, கியூஜ் அப்படிங்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவில் வரும். சரிங்களா, அதை பார்த்துங்க. மறுபடியும் சொல்கிறேன், அட்வர்ப்லாம் பார்த்தீங்கன்னா கைண்ட்லி, எவ்ரிவேர், கான்ஸ்டன்ட்லி, தென், லவுட்லி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வர்பு. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். தெரிஞ்சுக்குங்க. அடுத்து இந்த ரைட்டிங்கில் உங்களுக்கு வந்து சில ஹிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதில் என்ன பேராகிராஃபாக என்ன பண்ணணும், இது பண்ணணும். பேராகிராஃப்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும், ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், கீழே அடுத்து இன்டர்னல் அது சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கும். அதே மாதிரி ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். இது கேட்பாங்க. பேராகிராஃப் கண்டெய்ன்ஸ் த ஃபாலோயிங், அந்த ஃபார்மேட் வந்து இன்ட்ரடக்ஷன், அந்த சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன், அதே மாதிரி கன்க்ளூஷன் காணப்படும். சரிங்களா, பார்த்து வச்சுங்க. அடுத்து லாங்குவேஜ் செக் பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஐ லாஸ்ட் நைட் வென் டு த சினிமா அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வென் டு த சினிமா லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். சரிங்களா, ஐ வென் டு த சினிமா லாஸ்ட் நைட் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்கிறாங்கன்னா அட்வர்ப் அண்ட் அட்வர்பியல் ப்ரேசஸ் ஆஃப் டெஃபினட் டைம் லைக் எஸ்டர்டே, டுடே, டுமாரோ, லாஸ்ட் வீக், 2 months ago are usually placed at the end of the sentence. இப்போ அந்த டைமை குறிக்கிற அந்த எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா அட்வர்ப்பும் எப்படி அந்த சென்டென்ஸுடைய கடைசியில் வரும். இங்கே லாஸ்ட் நைட் வந்திருக்கு, அதே மாதிரி கடைசியில் வரணும். இந்த மாதிரி இடையில சொல்லக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் வர்ற மாதிரி இடையில சொல்லக்கூடாது, கடைசியில் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இஃப் யூ வாண்ட் டு எம்பசைஸ் த டைம் வி யூஸ் த அட்வர்ப் அட் த பிகினிங் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒருவேளை நீங்கள் டயத்தை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும்போது அப்படி சொல்லணும்னு அவசியம் இருந்தால் நீங்கள் அதை என்ன முன்னாடியே சொல்லிடணும். எஸ்டர்டே ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒருவேளை டைமுக்கு நீங்கள் எம்பசைஸ் பண்ணணும்னா நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும், பிகினிங்லேயே சொல்லிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து புஷ்பா கேம் ஹியர் 2 months பிஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடாது. புஷ்பா கேம் ஹியர் 2 months எகோ அப்படின்னு தான் சொல்லணும். எகோ இஸ் யூஸ்ட் டு ரெஃபர் ஃப்ரம் த டைம் ஸ்பீக்கிங். அதாவது இப்போ நம்ம பேசும்போது இந்த டயத்துலேருந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எகோ யூஸ் பண்ணணும். பிஃபோர் யூஸ் பண்ணுறது எப்படின்னா, ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த இது இப்போ பிஃபோர் இஸ் யூஸ் டு ரெஃபர் டு எ பாயிண்ட் ஆஃப் டைம் இன் த பாஸ்ட். அதாவது அதை வந்து ஏற்கனவே முடிஞ்சதுக்கு தான் என்ன பண்ணணும், அந்த பிஃபோர் யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் பேசும்போது என்ன பண்ணணும், எகோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஷி ஆங்க்ரிலி ஸ்போக் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஷி ஸ்போக் ஆங்க்ரிலி அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அட்வர்ப் ஆஃப் மேனர் யூஸ்வலி எங்கே வரணும், அந்த எண்டில் தான் வரணும். சென்டென்ஸுடைய எண்ட் பார்ட்டில் தான் வரணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ட்ராஜிக் ஸ்டோரி இது ஒரு போம். நீங்கள் பார்த்து வச்சுங்க. இதுலேருந்து கண்டிப்பான அந்த ரைம் ஸ்கீம் கேட்பாங்க, நீங்கள் பொறுமையாக பார்த்துங்க. இதில் ஏஏஏபி இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வரும். AAAB அந்த மாதிரி தான் ரைம் ஸ்கீம் இதில் வரும், பார்த்து வச்சுக்கோங்க. இது எழுதுனது பார்த்தீங்கன்னா இந்த ட்ராஜிக் ஸ்டோரி இஸ் ரிட்டன் பை வில்லியம் மேக்விஸ் தாக்கரே அப்படிங்கிற எழுதினார். இவர் ஒரு இங்கிலீஷ் விக்டோரியன் ஏஜில் வந்த
ஒரு ரைட்டர். அது இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறைய இருக்குது. தமிழில் எப்படி பாரதிதாசன் காலம், பக்தி இயக்க காலம், தாய்மான ஒரு பீரியடில் வந்தார், சங்க காலம் இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயும் நிறைய பீரியட் இருக்குது. சரிங்களா? அமெரிக்கன் லிட்ரேச்சர் அந்த மாதிரி ரொமான்டிக் மூமெண்ட் நிறைய பீரியட் இருக்குது. அதில் விக்டோரியன் ஏஜில் வந்தவர் தான் யார்? இந்த வில்லியம் மேக்பீஸ் தாக்கரே. அவருடைய முக்கியமான புக் பார்த்திங்கன்னா வேனிட்டி ஃபேர். ஆக்சுவலாக அவருடைய லிட்ரேச்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல் லைவ்லி ஸ்டைல், சிம்பிள் வெக்காபுலரி, அந்த மாதிரி எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி என்ன பண்ணார், இவர் எழுதினார். சரிங்களா? சேஜ் அப்படிங்கிறது வைஸ் மேன், யோர் அப்படிங்கிறது லாங் எக்கோ, ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சேஜ் அப்படிங்கிறது வைஸ் மேன். பிக்டேல் அப்படிங்கிறது எ பிளைட்டட் லாக் ஆஃப் ஹேர் ஓன் சிங்கிலி அட் த பேக், அதாவது சடை பின்னி ஒத்த சடையாக பின்னி போடுறதா என்ன சொல்கிறாங்க, பிக்டேல்னு சொல்கிறாங்க. மியூஸ்ட்னா தாட் ஓவர், அதை பற்றி யோசிக்கிறது, சிந்திக்கிறது. க்யூரியஸ்னால் நிறைய விஷயத்தை க்யூரியஸாக நம்ம கற்றுக்க விரும்புகிறது. மிஸ்ட்ரினா பசில், புரியாத புதிர் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டட் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு நல்ல குண்டா கனமாக இருக்குது, திக் இன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறது. இதில் உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து என்ன கேட்பாங்க, அந்த ஃபிகர்ஸ் இது கேட்பாங்க, ரைம் ஸ்கீம். இதில் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஒன்று இருக்குது. ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் க்யூரியஸ் கேஸ். இது பார்த்திங்கன்னா ஐரணி. இந்த போயம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து அந்த அவர் ஒத்த சடை பின்னிருப்பார். ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா சடையை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பார். சடை இருக்கிறது காமன் தான், அதை வந்து அவர் யோசித்து ரொம்ப க்யூரியஸாக யோசிப்பார். அதை பற்றி அவ்வளோ யோசிக்க தேவையில்லை. ஆனால் அப்படி யோசிக்கிறத அவர் என்ன சொல்லுவார்னா, அவர் வந்து முட்டாள்தனமாக தான் யோசிக்கிறாரு. ஆனால் அதில் இந்த போய்ட் வந்து இதில் என்ன சொல்லியிருப்பான்னா, ஒரு அறிவாளி, சேஜ், ஒரு முனிவர் மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு ஐரணி, அதாவது உண்மைக்கு தன்மைக்கும் ரியலாக நடக்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது தான் ஐரணி அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அதுதான் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்து என்ன பண்ணுங்கள், படித்து பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டி, அதை என்ன சொல்கிறோம், ஐரனின்னு சொல்கிறோம். இந்த போயத்தில் அப்படி தான் நடக்கும். சரிங்களா? இந்த ஹி மியூஸ்ட் அப்பான் திஸ் க்யூரியஸ் கேஸ் அப்படிங்கிறது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்னா ஐரணி. உண்மை வேறு, ரியாலிட்டி அப்பியரன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்துங்க, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதில் சப்ளிமெண்ட்டில் பார்த்திங்கன்னா ப்ராட் டு புக் அப்படிங்கிற ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள சில வெகாபுலரியை பார்த்துடலாம், கிளாஸரியை பார்த்துடலாம். ரெக் அப்படிங்கிறது ஓன் அவுட், சிதைகிறது. ரெக் ஓன் அவுட், சிதைகிறது. செனட்டோரியன் எக்ஸ்ட்ரீம்லி லவுடு, சத்தமாக என்ன பண்ணுறது. செனட்டோரியனை எக்ஸ்ட்ரீம்லி லவுடு. பேட்டர்னா டேமேஜ்டு, பாதிக்கப்பட்ட. பாக் மார்க் அப்படிங்கிறது ஸ்கார்டு, தழும்பு அப்படின்னு சொல்கிறது. போண்டோரஸ் அப்படிங்கிறது டல், ரொம்ப டல்லாக இருக்குது, ஒரு மாதிரி சோர்வாக இருக்குது, சோர்வு நிலை, போண்டோரஸ் அப்படிங்கிறது. லம்பர்டு அப்படின்னா ரொம்ப சிரமப்பட்டு என்ன பண்ணுறது, நடக்கிறது. வாக்டு, மூவ்டு, கிளம்ஸ்லி. வெர்டிக்ட் அப்படிங்கிறது ஜட்ஜ்மெண்ட் ஆர் ஒப்பீனியன், கருத்து. இந்த கோர்ட்டிலலாம் கொடுப்பாங்களே வெர்டிக்ட் கொடுத்தாங்க, ஜட்ஜ்மெண்ட் அல்லது கருத்து அப்படின்னு சொல்கிறது. அஜிடேட்டட் அப்படின்னா ரொம்ப மனதில் ரொம்ப கலக்கமாக இருக்குது. ட்ரபுள்டு எமோஷ்னலி. ஆன்டிசிபேஷன், ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, எதிர்பார்க்குறது, ஹோப். இது பார்த்திங்கன்னா மெனன்ஸ்லி அப்படிங்கிறது த்ரெட்டனிங்லி, ரொம்ப ஆபத்தான, பயமுறுத்துகிற மாதிரி இருக்கிற. ஃப்ரான்டிக்கலி அப்படிங்கிறது அன்கண்ட்ரோல்டு மேனர், அடக்க முடியாத வகையில், அன்கண்ட்ரோல்டு மேனர். ஸ்டான்ச்லி அப்படிங்கிறது ஃபெய்த்ஃபுல்லி, உண்மையான. அஸ்ட்ரோனைஸ்ட், அமேஸ்டு, வியக்கிற மாதிரி இருக்கிறது, அதான் அஸ்ட்ரோனைஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. சார்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொட்டீன் டூட்டி, டெய்லி செய்கிற வேலை. பீட்ராக்கிள் அப்படிங்கிறது அன்டைட்லி, மெஸ்ஸி, ரொம்ப ஒழுங்காக இல்லாமல் இருக்கிறது, ஒழுங்கின்மையாக இருக்கிறது. பீட்ராக்கிள், அன்டைட்லி, மெஸ்ஸி, ரொம்ப குழப்பமாக ஒழுங்கின்மையாக இருக்கிறதா என்ன சொல்லுவோம், பீட்ராக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்து வச்சுங்க. இது எப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் ஒன் மட்டும் நான் சொல்லிடுறேன். இது சில நேரத்தில் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த எக்ஸ்ட்ரீம்லின்னு வருதில்ல, அதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் ரிவர்ஸாக எழுதுங்க. அப்போ ஒய் எல் இ அந்த மாதிரி போகும். ஒய்எல்இ அந்த மாதிரி போய்ட்டு கடைசி வரைக்கும் நீங்கள் தலைகீழாக எழுதிட்டிங்கன்னா, இந்த ஒய்க்கு முன்னாடி வர லெட்ரு வந்து எக்ஸு, அப்போ அது எக்ஸு ஃபஸ்ட்டு வருதா. அடுத்து எல்லுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி வர லெட்ரு கே. அதே மாதிரி உங்களுக்கு ஈக்கு முன்னாடி வர்றது டி வரும். அந்த மாதிரி இது போகும். நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லியே என்ன பண்ணணும், தலைகீழாக எழுதணும். அதாவது ஒய்எல்இஎம்இ ஆர்டிஎக்ஸ்இ அந்த மாதிரி எழுதணும். அப்படி எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு ஒய் வரும். ஒய்க்கு வர முன்னாடி ஃபஸ்ட் லெட்டர் என்ன பண்ணுங்கள், எக்ஸு அப்படி போடுங்க. அடுத்து வந்து எல் வரும், கே. அடுத்து இ வந்து டி. அடுத்து எல்லுக்கு வந்து முன்னாடி வர்றது எம். அந்த மாதிரி போகும்போது இந்த ஆன்சர் வரும். இது எல்லாருக்குமே அதே தான், நீங்கள் போட்டு பார்த்துங்க. சரிங்களா?
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நம்ம அடுத்த யூனிட்டில் சந்திக்கலாம்.